என்னை அன்போடு அழைத்த அருமையான ஐயாவுக்கும் கோமதி சிஸ்டருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுக்கும் நீங்கள் உட்கார்ந்துருக்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த திருச்சபை மக்கள் காட்டுகிற அன்புக்கு ஈடு இணையே இல்லை. நேற்றெல்லாம் நிறைய சாப்பிட்டேன், நான் ஏகப்பட்டதாக சாப்பிட்டேன். தேங்க்யூ. அவங்க அந்த அன்புக்கு நாங்கள்லாம் பார்த்துறோமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆண்டவருக்கு நன்றி, இப்படிப்பட்ட மக்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறாரு. அதனால் ஆண்டவருக்கு நான் எப்பொழுதுமே நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாயிருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இன்னைக்கு சற்று வித்தியாசமான ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, விற்று விடு தேவனிடத்தில் கொடுத்து விடு. விற்று விடு தேவனிடத்தில் கொடுத்து விடு. சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கும் புரிகிற மாதிரி இடையில நான் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? உங்களுக்குள் நடக்கிற போர், நம்ம மனசுக்குள்ள ஒரு சண்டை எப்பவுமே இருக்கும். அது எப்படி அந்த மனசுக்குள்ள நடக்கிற சண்டையில எப்படி வெற்றி பெறுவது? எல்லாருக்கும் மனசு சம்பந்தமா நிறைய விஷயம் இருக்கும், அப்படிதானே? அது சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், மனசுக்குள்ள வருகிற சண்டை என்ன சண்டையா இருக்கும் அப்படிதான் நமக்கு பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன், அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன், பாருங்களேன், எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தாலும் அவனுக்கு மறைந்திருப்பேன், அவனுக்கு மறைந்திருப்பேன். 13. எனக்கு சமமான மனுஷனும், எனக்கு சமமான மனுஷனும், என் வழிகாட்டியும், என் தோழனுமாகிய நீயே அவன், என் தோழனுமாகிய நீயே அவன். இந்த வசனத்தை நல்ல உற்று பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிச்சிங்கன்னா, இதுல ஒரு விஷயம் வரும். உங்களையும் என்னையும் அதிகமாக பாதிப்பது யார்? இல்லையா? மறுபடியும் தம்பி 13ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் நல்ல வேதத்தை திறந்து வச்சுக்கோங்க. எனக்கு சமமான மனுஷனும், எனக்கு சமமான மனுஷனும், என் வழிகாட்டியும், என் தோழனுமாகிய நீயே அவன். அப்போ நம்ம மனசை சங்கடப்படுத்துறது, நம்ம மனசை கஷ்டப்படுத்துவது யார்? நம்ம கூடவே இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. நம்ம கூடவே இருக்க, கல்யாணம் ஆனாங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க, கல்யாணம் ஆகலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை நம்ம யாரையாவது ரொம்ப நேசிக்கிறோன்னு வைங்களேன், அவங்க நம்ம யாரையாவது ரொம்ப நேசிப்போம்ல, அப்படிதானே? யாரையாவது ரொம்ப அன்பு செலுத்துவோம்ல, அவங்க தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களாம். யாரு நம்மளை கஷ்டப்படுத்துவா? நம்ம யாருக்கிட்ட அன்பா இருக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பாங்களாம். இந்த கஷ்டத்தை கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்க? அவங்க பேசுற பேச்சு, அதன் மூலமா. ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக ஏங்குவோம். என்ன அது விஷயம்? அன்புக்காக தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரெண்டே ரெண்டு தேவைதான். ஒண்ணு அன்பு கொடுக்கணும், இன்னொன்னு அன்பு பெற்றுக்கொள்ளணும். அப்படிதானே? குட்டி பசங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். பெரியவங்களுக்கும் அப்படிதான், என்கிட்ட எல்லாரும் அன்பா பேசணும், கனிவா பேசணும். சத்தத்தை உயர்த்தி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது, கஷ்டமா இருக்கும் இல்ல? உங்க அப்பா அம்மா எல்லாம் அன்பா பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களாம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி இருக்காங்க பாஸ்டர் அம்மா, தெரியுமா? அதனால உங்களையும் சேர்க்கணும். நான் நீங்களாம் ரொம்ப ஸ்பெஷலா சொன்னாங்க, தெரியுமா? ஆமா,
இன்னைக்கு நான் காலையில பைபிள் படித்தேன், சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதிருங்கள். ஏசாமி பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைங்களாம் வந்தாங்களாம். அவங்கள அப்போஸ்தலர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சீஷர்கள்லாம், ஹே அங்க நில்லு, உள்ள பார்ப்போம் அப்படின்னு அதட்டினாங்களாம். அவங்கள என்ன பண்ணார் இயேசு? கடிந்து கொண்டாராம். ஏசாமி சொன்னாரா, என்ன பண்றீங்க நீங்க? சின்ன பிள்ளைங்கள முதல்ல உள்ள விடுங்க. ஐயா இங்க உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த ஐயாவுக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்களேன், நீங்களாம் கை காமிச்சு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க எவ்வளவு பிடிக்கும். நீங்க எவ்வளவு கலாட்டா பண்ணாலும், சுண்ணாம்பெல்லாம் எடுத்தாலும் திருப்பி சுண்ணாம்பு அடிச்சுட்டு திருப்பி உங்களை கூப்பிடுவாங்க தெரியுமா? மேட்டெல்லாம் கிறுக்கினாலும் திருப்பி இந்த மேட் எடுத்துட்டு இன்னொரு மேட் போட்டுருவாங்க. அவ்வளவு அன்புள்ளவர். அதனால நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு வேற சொல்லிட்டாங்க அம்மா. நீங்கெல்லாம் யாரு? ரொம்ப ஸ்பெஷலாம். சரி, அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க. ஏங்க இப்படி நடக்குது? நீங்க எல்லாம் கேட்பீங்க, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? என் கூட இருக்கிறவங்க ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? தாவீது கூட அப்படிதான் சொல்றாரு. தாவீதை யார் தெரியுமா கஷ்டப்படுத்தலாம்? அவரோட சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் எப்படியாவது கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டுனே இருந்தார். எப்படியாவது குத்தி கொன்னுடணும். நம்ம கூட இருக்கிறவங்களாம் எப்படியாவது நம்மளை பிடிச்சி தள்ளி விடணும்னு நினைப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க? கஷ்டமான வார்த்தையை பேசுவாங்க. நம்ம இருதயத்தை நொறுக்கிற மாதிரி பேசுவாங்க. சில பேர் அப்படி பேசுவாங்க, அந்த வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி குத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுல ரொம்ப தேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரியே பேசுவாங்க. ஆனா மனசு ரொம்ப வலிக்கும்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களாம் சொல்லுவீங்களா? குட்டி பசங்களாம் சொல்லுவீங்களா, எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு? பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. வயசான பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்கம்மா எல்லா பசங்களாம் விட்டு போயிட்டாங்க, எங்க கவனிக்கிறாங்க. இங்க தாவீது சொல்றாரு, எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் அவர்கள் தான் என்னை மிகவும் வேதனைப்படுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம ஸ்கிரீன்ல கூட நீங்க பார்க்கலாம். கடைசி நாட்களில், இப்ப நம்ம வாழ்கிறது கடைசி நாட்கள். கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்? யாரெல்லாம் நியூஸ் எல்லாம் கேட்பீங்க? போன வாரம் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நியூஸ் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? டெல்லியில ஒரு இடத்துல ஒரு பாம் டமால்னு வெடிச்சிச்சு தெரியுமா? நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். அதுதான் கடைசி காலம். அதுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பஸ் பத்திக்குச்சு. இப்படி கடைசி காலத்துல நிறைய நிகழ்வுகள் வருகிறது. வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். கொடிய காலங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான நாட்கள் இல்ல. அதனால ஆண்டவராகிய இயேசு சொல்றார், உலகத்திலே உபத்திரமும் உண்டு, இந்த உலகத்துல வாழ்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு கஷ்டம்தாமா, கஷ்டம்தான். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். இயேசு நம்ம கூட. எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், குட்டி பையன், பேரன். அவன்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ பயப்படாத, தைரியமாறு, ஜீசஸும் கூட இருக்கிறாரு. நீங்க கூட சொல்லுவீங்க, எப்பயாவது ரொம்ப பயமா இருந்ததுன்னா எனக்குள்ள ஜீசஸ் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சொல்லுவீங்களா? யார் இருக்கிறா உங்களுக்குள்ள? வெரி குட். அடுத்த வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய். இப்ப எல்லா மனுஷங்களும் எப்படி தெரியுமா? ஆங்கிலத்துல ரொம்ப செல்ஃபிஷ் பீப்புளா இருக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப செல்ஃபி எடுத்துனே இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? செல்ஃபிஷ் பீப்புள் ஆர் செல்ஃபி பீப்புள். என்னது? சுயநலவாதிகள் ஆயிட்டாங்க. தனக்கென்று என்ன செய்ய முடியும், சுயநலவாதிகள் ஆனதுனாலே மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். அடுத்தது பணம் 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 பணம்னு அலைவாங்க. பணத்திற்காக யார வேணா கஷ்டப்படுத்துவாங்க, எதை வேணா செய்வாங்க. அடுத்தது வீம்புக்காரர். போற வரவங்களெல்லாம் கிண்டல் பண்ணி விட்டு இருப்பாங்க. இவங்களை கிண்டல் பண்ணி, ஏன் தெரியுமா? அவங்களுக்கு யாரையாவது கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும், யாரையாவது குறை சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்.
அதுதான் உங்களுடைய நோக்கம். கடைசி காலங்களில் அப்படிதான் இருக்கும். உங்க கூட இருக்கிறவங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்க மனசை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இது கடைசி காலம். கடைசி காலம். அகந்தை உள்ளவர்களாய் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாம. இந்த கடைசி காலத்துல கஷ்டம் எடுத்து நீங்க எப்படி நம்ம கஷ்டம் கொடுக்குறீங்க? சின்ன பிள்ளைங்களா அப்பா அம்மா பேச்ச கேட்கவே மாட்டீங்க. அப்பா சொன்னா முறைச்சு பாக்குறது, எதிர்த்து பேசுறது, உனக்கு என்ன தெரியும் சொல்றது. அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்களா? அது எவ்வளவு வேதனை தெரியுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறீங்க? எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க? நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். சுபாவ அன்புனா அன்பு காட்ட மாட்டாங்க. யாரையாவது போட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி சந்திச்சுட்டு இருக்கீங்க? ஐயா தினம் என்னை குத்திட்டே இருக்கிறாங்க. ஐயா என்னை தினம் என்னை அவமானப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஐயா என்னை தினம் என்னை நசுக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு எத்தனை பேர் சொல்வீங்க? யாருமே. அப்ப எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷம். ஐயா நான் போனா என் பின்னாடி ரொம்ப பேசுறாங்க ஐயா, என் பின்னாடி பேசுறாங்க ஐயா, எனக்கு கேட்கும் போது வேதனையா இருக்கு ஐயா. அவங்களுக்காக எத்தனையோ காரியத்தை நான் செய்யறேன், ஆனா எனக்கு பின்னாடி போய் என்ன அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி நீங்க போயிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கானதுதான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முடிவில் சொல்றேன் என்ன சொல்றாருன்னு. அல்லேலூயா. அன்பில்லாதனால கடைசி காலத்துல அன்புக்காக ஏங்கி அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் லவ்ல போய் விழுந்துறாங்க. ஏன்னா அன்பு இல்லை எங்கேயுமே. அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய அன்பு இல்லாதனால யாராவது அன்பு கொடுப்பாங்களான்னு ஏங்கி தவித்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. பெற்றோர் சரியான அன்பு காட்டாதனால பிள்ளைகள் வேற எங்க கிடைக்கும்னு தேடுறாங்க. பெற்றோர்களை உங்களை எச்சரிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு கொடுங்கள். ஏன் முரட்டாட்டமா பிள்ளைகள் வருகிறார்கள்? அன்பு இல்லாதனால காயத்தோடு காயப்பட்டு அதனாலதான் அந்த பிள்ளைங்க எல்லாம் போய் ட்ரக்ஸ்க்கு எல்லாம் போறாங்க. ஏன் குடிக்க போறாங்க? சின்ன பிள்ளைகள்லாம் ஏன் தப்பான காரியங்கள்லாம் செய்யறாங்க? ஏன் அசிங்கமான படத்தெல்லாம் பார்க்கறாங்க? கேவலமான காரியத்தை ஏன் ஈடுபடுறாங்க? அவர்களுக்கு அன்பு இல்லை, கசப்பு தான். வீட்டுல போனா எனக்கு பிடிக்கலங்க ஐயா, என் வீடு எனக்கு பிடிக்கவில்லை, என் வீடுக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல சார். ஏன் தான் எனக்கு வீடு இருக்குதோ, எனக்கு வீடு வேண்டாம். கடைசி காலங்களில் இதுதான். சுபாவ அன்பு இல்லாமல் பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள். குடும்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள உறவு பிரச்சனை ஏன் வருது? என் கணவன் என்னை பேசுகிற பேச்சு என்னால தாங்க முடியவில்லை, என்னை தாங்க முடியவில்லை ஐயா, தாங்க முடியவில்லை. என்னை அவமானப்படுத்துகிறார், என்னை கஷ்டப்படுத்துறார். எத்தனை மனைவிமார்கள் கண்ணீரோடு இங்க அமர்ந்து இருக்கிறீங்க தெரியுமா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை மனைவிமார்கள் இங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஐயோ என் கணவர் ஏன் எனக்கு இப்படி செய்கிறார்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எங்க அப்பா அம்மா என்னை போட்டு இப்படி செய்யறாங்க? ஏன் அடிச்சுக்கிறாங்க? ஏன் சண்டை போடுறாங்க? பிள்ளைகளோட கேள்வி அதுதான். எங்க அப்பா அம்மா ஏன் எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க? என் ரிப்போர்ட் கார்டு வாங்க வரமாட்டுறாங்களே. எங்க அப்பா அம்மா எப்பவுமே எங்க அப்பா ஏன் குடிச்சிட்டு வராரு? பிள்ளைகள் கசப்போடு வளருகிறார்கள், வேதனையோடு சிறு பிள்ளைகள் வளருகிறார்கள். இப்படி வேதனையோடு வளர்ந்தார்கள் என்ன ஆகும் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல், நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் அறுப்பாய். நீ எதை விதைக்கிற? உன் பிள்ளைகள் மனசுல, உன் கணவன் மனைவி மனசுல, உன் பெற்றோர் மனசுல நீ எதை விதைக்கிறாய்? கசப்பை விதைக்கிறாயா? அதுதான் நீ அறுப்ப. அடுத்த வருஷம் வாசிங்க. இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும். துணிகரமாயிடும். இந்த கசப்பு பண்றாங்க பாத்தீங்களா, கசப்பு கொடுக்கறாங்கல்ல, துணிகரமாயிடுவாங்க. தைரியமா எதை வேணா செய்வாங்க.
எதை வேணா செய்வார்கள். கசப்பு உள்ள இருக்க இருக்க வெளியில எப்படி காட்டணும்னு தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி காட்ட மாட்டாங்க. சில பேர் ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுவாங்க, சில பேர் அமைதியா மாறிடுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி வெளிப்படுத்த மாட்டாங்க. சில பேர் கடவுளையே வெறுத்துருவாங்க. என்னங்க கடவுள், எனக்கு கடவுள் வருது இருந்தா ஏங்க என் குடும்பத்தில் இப்படி நடக்குது? ஏன் திருச்சபை காலியா இருக்குது இன்னைக்கு? திருச்சபைக்கு ஏன் தாமதமாக வருகிறோம்? என்னங்க எவ்வளவு பண்ணாலும் சரியாதுங்க. கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கசப்பு, மனவேதனை, மனக்காயம். வாசிங்க 4ஆம் வசனம். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியமாயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷம். கசப்பு உள்ள இருந்துவீங்களேன், வெளியில பாக்குறதுக்கு சும்மா சூப்பர் ஹோலியா இருப்பாங்க, அப்படியே பூன்றுவாங்க. ஆனா உள்ள எல்லாம் போலி வேஷம். கசப்பு அதுதான் செய்யும். கசப்பு அதுதான் செய்யும். போதும். இங்க திரையில ஒரு படத்தை பார்ப்பீங்க, பாருங்க. யார போய் கேட்டீங்களே, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர்? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படின்வாங்க. இல்லது எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு? யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் அப்படியே மறைச்சு மறைச்சு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? வெளியில பார்க்கறது நல்லா சிரிச்சுட்டு, நல்லா வெளியில பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருப்பாங்க. ஆனா உள்ள உன் இருதயம் எப்படி இருக்கிறது? அடுத்த ஸ்லைட். எப்பொழுதும் கசப்பு நச்சுத்தன்மையை மாறும். அது அப்படியே உள்ள போய் அது அப்படியே பாய்சனா மாறிடும். கசப்பு ஒரு மனுஷனுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்? அது விஷமாக மாறிவிடும். சிறு பிள்ளைகளுக்கு என்ன விதைக்கிறோம்? குடும்பங்களில் என்ன பண்றோம்? விஷத்தை விதைச்சிட்டு இருக்கிறோமா? எனக்கு அருமையான குடும்பங்களே, இந்த வருஷம் முடிய போகுது. எத்தனை தீர்மானம் எடுத்தோம்? அந்த தீர்மானம் இந்த தீர்மானம் நச்சுத்தன்மையை வீட்டுக்குள்ளே விதைச்சிங்கன்னா அது மிக ஆபத்தாய் முடியும். உன் பிள்ளைக்கு எதை விதைக்கிற? நச்சு விதைத்தனா அவன் கசப்போடு வளர்ந்து அவன் வாழ்க்கையே சின்ன பின்னமாகும். பெற்றோர்களே ஜாக்கிரதை. அடுத்ததுக்கு அடுத்த ஸ்லைட் போடுமா. நெக்ஸ்ட். இந்த 3 தன்மை தான் இருக்கும். கசப்பு ஒரு மனிதன வந்ததுன்னா இந்த 3 நிலைப்பாடு தான் இருக்கும். ஒண்ணு, பழி வாங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது நான் என்ன பண்ணணும்? பழி வாங்கணும். பிள்ளைங்க நிறைய பேர்கிட்ட இருக்கிறீங்க, அவங்கள கேட்டு பாருங்க, என்னடா ஆகணும்? நான் போலீஸ் ஆகணும் அப்படின்வான். போலீஸா என்னடா ஆகணும்? எல்லாரும் ஷூட் பண்ண போறேன்வான். ஆபத்தானது. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. அதனால் உடைய விளைவுகள் தான் இதெல்லாம். நான் பெரிய ஆளாய் எல்லாத்தையும் அழிக்க போறேன்னுவான். பழி வாங்குதல். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உள்ள போயிடும். உள்ள போயிட்டு பெருசானோன்னு பழி வாங்கணும். இன்னொரு பகுதி உள்ளமைத்தல். உள்ளமைக்கல்னா உள்ளே வச்சிருப்பாங்க. சில பேர் பெண்கள் பெரும்பாலும் அப்படி செய்வாங்க. வெளியிலே சொல்ல மாட்டோம். என் கஷ்டம் என்னோட போட்டோங்க. உள்ள வச்சு அமுக்கி 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 அமுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு வேதனையா இருந்தாலும் உள்ளே வச்சிருப்பாங்க. 3வது நிலைப்பாடு மன்னித்து மறந்து விடுதல். அதுதான் நம்ம பார்க்க போறோம் கடைசியா. நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்க? பழி வாங்கும் நிலையில் இருக்கிறீங்களா? என்ன ரொம்ப பல வருஷமா என்ன அவங்க கஷ்டப்படுத்துறாங்க, என்னைக்கு நான் ஒரு நாள் வருங்க ஒரு வாய்ப்பு, அப்போது கண்டிப்பாக நான் அவங்களை பழி வாங்குவேன். ரிட்டாலியேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பழி வாங்குதல் வெளிப்படையா. சில பேர்லாம் பேசும் போதே பழி வாங்குவாங்க. நக்கலா பேசுறது, நையாண்டியா பேசுவது, அவதூறாய் பேசுவது.
இந்த உள் அமைத்தலாம் அதுதான் ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு பல வியாதிகளுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய மன அழுத்தமே என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார். எல்லாத்தையும் உள்ளே வச்சு பரவாயில்ல. எவ்வளோ நான் நிறைய இடங்கள்ல போறதுனால பெண்கள் ஜோம் பண்ண வருவாங்க என் ஒய்ஃப் கிட்ட. அப்போ சொல்லுவாங்க, அக்கா எங்க வீட்டுக்காரர் அடின்னு அடிக்கிறாருக்கா, என்னால தாங்க முடியலக்கா. என் பையன் என்னை குடிச்சிட்டு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறான்க்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் இப்படிதான் இருக்கு. எல்லாமே போச்சு, நாங்க என்ன செய்யறது? காயத்தை சரியான முறையில் கையாளவிட்டால் மனதில் இறுதி அது உங்களை அழித்துவிடும். காயத்தை சரியாக நமக்குள்ள இருக்கிறத சரியா நீங்க கையாள. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்குதா? எனக்கு தெரியல. விளங்குதா? கொஞ்சம் கையாவது கொண்டு காணுங்க. எனக்கு அல்ல இல்லையெல்லாம் இடையில சொல்ல வராது. நீங்க கையை காமிச்சாதான் எனக்கு தெரியும். ஓகே, நான் சொல்றது புரியுது. கசப்பை சரியான முறையில கையாளனா சில பேர் கூட இருந்தே குழி பறிப்பாங்க. கசப்பு நச்சுத்தன்மை அது. வீட்டுல கூட பாத்தீங்கன்னா, வீட்டுல நிறைய தெரியும். அலுவலகத்துல, வேலை செய்யும் இடங்களில், ஏன் ஊழியத்துல கூட இருக்குங்க. ஒருத்தவங்க ஊழியத்துல வளர்ந்தாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு பொறாமையா இருக்கும். அவங்களை எதையாவது செய்து அவங்கள கீழே தள்ளணும்னு பார்ப்போம். கசப்பு அதுதான் பண்ணும். உன் மனசு எப்படி இருக்கு இன்னைக்கு யோசிப்பார். எபேசியர் 4 அதிகாரம் 31 எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கெட் ரிட் அப்படின்னு போட்டுருவோம். எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும். உங்க மனசுல இருக்கிற கசப்பு. யார் மேல எல்லாம் கசப்பா இருக்கிறீங்க? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யார் மேல எல்லாம் கசப்பா இருக்கிறீங்க சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டோம். ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். ஒருத்தரும் தைரியமா சொல்லவே மாட்டோம். ஆனா பரமண்டல ஜெபத்தை தினமும் சொல்லுவோம். அப்படியே சும்மா பாயாசம் மாதிரி சொல்லுவோம். பரமண்டல ஜெபத்தின் மையம் என்ன சொல்லுங்க? மையம் என்ன? மன்னிக்கிறதா மையம். நடுவுல வச்சிருப்பார் ஆண்டவராகிய இயேசு. ஆனால் எத்தனை பேர் கசப்பை வைத்துக் கொண்டு இன்னும் மன்னிக்காம இருக்கிறோம்? சொந்த சகோதரர்கள் சகோதரர்கள் மேல கசப்பு, சகோதரிகள் மேல கசப்பு. சகல விதமான கசப்பையும் நீங்கிவிடு. கசப்பு மனசுல இருக்கா? பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட். கசப்பான நபர் எப்படி இருப்பாங்க? மற்றவர்கள் மீது அக்கறையின்மை. கசப்பு உள்ள மனுஷங்க பாத்தீங்கன்னா மற்றவங்க மேல அக்கறை கிடையாது. திருச்சபை மேல அக்கறை கிடையாது. திருச்சபை ஊழியத்தின் மேல அக்கறை கிடையாது. குடும்பத்தின் மேல அக்கறை கிடையாது. எது மேலே அக்கறை அவங்க மட்டும் தான் பார்த்துப்பாங்க. தான், நான், 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 அவ்வளவுதான். ஏன்னா கசப்பு அவ்வளோ இருக்கு உள்ள. அதனால சுயநலமாய் மாறி விடுவார்கள். நான் என்னை பத்தி அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, மற்றவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா கவலையே கிடையாது. நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட்னா கையை தூக்கி காட்டுங்க. மற்றவங்கள சாப்பிட்டாங்களா? எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமாங்க? நான் ஒரு சென்னை வாசி. அங்கெல்லாம் இங்க எல்லாரும் கேட்பாங்க சாப்பிட்டீங்களான்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ அக்கறையா, இவ்வளோ கரிசனையா இருக்கிறாங்க. யாரை பார்த்து சார் உனக்கு பேசலாடு சார், சாப்பிட்டீங்களா சார்? என்னப்பா இது? ஆனா சென்னை பட்டணத்துல போனீங்களா உங்களை யாரு சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. அதனால சென்னை வாசிகள் மோசமான சொல்லல. கசப்பு இருக்குமானால் உங்களை யாரும் விசாரிக்க மாட்டாங்க. அது ஒரு அடையாளம். எத்தனை பேர் உங்க வீட்டுல உங்க கணவரோ உங்க மனைவியோ உங்க அப்பாவோ அம்மாவோ மகளே எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சொல்லுங்க, உங்க அப்பாவோ உங்க அம்மா உங்ககிட்ட எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியா? பாஸ்டர் அம்மா மட்டும் சொல்றாங்க, நல்லா இருக்கிறியா?
எத்தனை கணவர்மார்கள், எங்க கணவர்மார்கள் ரொம்ப கம்மியாகிறாங்க, என்னன்னு தெரியல. எத்தனை பேர் உங்க மனைவி கிட்ட, ஏமா சாப்பிட்டியாமா, நல்லா இருக்கிறியாமா, நான் ஒரு நல்ல கணவனா இருக்கிறேனாமா கேட்குறீங்களா? சோத்திரம். மற்றவர்களை பற்றி கவலைப்படாதவர்கள் கசப்பு நிறைந்தவர்கள். புதுசா யாரா வந்தானா பேசவே மாட்டாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இந்த கசப்பு உள்ள இருந்தனா புதிய நபர்களோட பேசவே மாட்டாங்க, தெரிஞ்சவங்க குரூப்லயே போய் சேர்ந்துப்பாங்க. புதுசா திருச்சபைக்கு வந்தாங்கன்னா ஒரு தோத்திரம் பண்ணணும், எப்படி இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க கேட்கணும். கசப்புடையவர்கள் புதியவர்களை பிடிவாதமானவர்களாயிருப்பார்கள். அடிக்கடி சிடு சிடு சிடுன்னு விழுவாங்க. யாரு? கசப்பு நிறைந்தவர். சிடு சிடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அம்மா கூட பிள்ளைங்க போய், அம்மா எங்க மாதிரி போய் பாடுறா, அங்க போய் பாடுறா, உனக்கு வேற வேலை இல்லை, சிடு சிடு சிடுன்னு விடுவாங்க. ஒரு அன்பா தன்மையா பேசவே மாட்டாங்க. கசப்பு என்பது நரகத்தின் விதையாம். எங்க கசப்பு வந்துச்சுன்னா நரகத்துக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். என்னது? நரகத்துக்கு. உணர்ச்சி மிக்க நன்றியே இருக்காதுங்க. என்னது? கசப்பு நிறைந்தவர்கள் நன்றியே கிடையாது. வீட்டில் நான் உங்களுக்கு சும்மா சாதாரண எப்பயாவது உங்க மனைவியோ உங்க கணவரோ உங்க அப்பா அம்மா ஏதாவது நல்லது செஞ்சா தேங்க்யூ நன்றின்னு சொல்லுவீங்களா? தண்ணி கொடுத்தா நன்றி சொல்லுவீங்களா? தெரியல. ஏன் தெரியுமா? உள்ள கசப்பு வர வர இந்த தேங்க்யூ சொல்றதே வராது. எபிரேயர் 12:15 வாசிப்பா. ஒருவனும் தேவனுடைய கிருபையை, ஹalleluya, எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேளுங்களேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்போ தேவ கிருபை, நீங்க எவ்வளவுதான் கிருபை கிருபை கிருபைன்னு பாட்டு பாடினாலும் வசனத்துக்கு கவனிங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கமுண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஹalleluya. நீங்க என்னதான் கிருபைன்னு பாடினாலும் கசப்பு உங்களுக்குள்ள இருந்தால் ஒண்ணுமே இல்ல. வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத. அப்ப கசப்பு உள்ள இருந்தனா, வேர் இருந்ததுன்னா தேவ கிருபையை இழந்து போய் விடுவோம். You will lose the grace of God. தேவ கிருபைன்னு பாடலாம், எனக்கு தேவ கிருபை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கசப்பு உள்ள இருக்கும் வரையிலே ஒன்னும் நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயாலே தெரியுது. இந்த பசங்க தான் சொல்லுது, ஒன்றும் புரியல அதுங்களுக்கு. அதனால அல்லேலூயா பின்னாடி குரலே காணும். ஒருவனும். அப்போ தேவ கிருபை இழந்து போவதற்கு என்ன காரணமா இருக்கும் பார்த்தீங்களா? நான் சொல்லங்க, உங்க பைபிள் அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிப்போம். ஒருவனும் ஒருத்தியும் அப்படின்னு சேர்ந்து. இப்போ ஒருவனா எல்லாம் ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, பொம்பளைகளுக்கும் இதுதான். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். கவனிச்சிங்களா? அப்போ கசப்பு இருக்கும் வரையில என்னதான் நடக்கும்? கிருபை இழந்து போவோம். அருமையா இன்னைக்கு வர்ஷிப் சூப்பரா இருந்ததுல, நல்லா இருந்ததுல. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. 100% உண்மை. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோட சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறோம்னா அது தேவ கிருபை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ பேர் செத்து போறாங்க, தூக்கத்திலே செத்து போயிடுறாங்க, வேன்ல போறாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. 18 வயசு பையன் போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அதே ஸ்பாட்ல இறந்து போயிட்டான். ஊழியத்துல இருந்து திரும்பி போறான். போன மாசமோட 2 பிள்ளைங்க 18 வயசு 19 வயசு பையங்க 2 பேரும் அந்த ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற தேவ கிருபை. உன் உயிரை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற? மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறியா?
மற்றவங்களுக்கு கசப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறையா? எச்சரிக்கிறேன். உன் உயிரை நீ கெடுத்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரா வருது. எனக்கு உங்க மேல ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஆண்டவர் இதுல இருந்து வெளியில வரணும்னு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கசப்பா இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. கசப்பு உள்ள இருக்கும் வரை எல்லாரையும் காயப்படுத்துவோம், எல்லாரையும் கஷ்டப்படுத்துவோம். அதுதான் அதோடைய தன்மை. கசப்பினுடைய தன்மையே அதுதான். குடும்பத்துல, உறவுகள்ல பாருங்க, கசப்பு அப்படியே பரவும், வீட்டுல பரவும், நண்பர்கள் மற்றவர் எல்லா இடத்துலயும் பரவி 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 அது எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க, பார்த்தீங்களா, எனக்கு வீடு போகிறது பிடிக்கல சார். பிள்ளைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஏன்டா இன்னும் வீட்டுக்கு போகல, எனக்கு பிடிக்கல, வீட்டில் போனால் எங்கள் அப்பா அடிப்பார், எங்கள் அம்மா திட்டுவாங்க. பிள்ளைங்களை திட்டி 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 வளர்த்தங்களா, அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? இங்கே பாவம் இவங்க பெற்றோர்லாம் வரல, இந்த பிள்ளைகள் கசப்போடு வளர்ந்தாங்க, இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். திட்டி 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 அடிச்சு 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 வன்மம் வச்சு இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் எதிர்காலத்தில்? இவங்க பெற்றோரை பார்த்து பார்த்து வளர்க்கிற பிள்ளைகள் இவங்க எப்படி இருப்பாங்க? அதுக்கு ஒரு டைலாக் சொல்றேன், நான் தான்டா இப்படி இருக்கிறேன், நீ அப்படி இருக்காது. எப்படி? நான் தான் அப்படி போயிட்டேன், நீ நல்லா முடியவே முடியாது. முதல்ல நீ மனம் திரும்பணும், அப்பதான் பிள்ளைகள் வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஸ்லைட் போடுமா. நீங்கள் என்னை காயப்படுத்தினதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். அன்பு துண்டிக்கப்படும் போது அதான் ஆயிடும். ஏன்னா இந்த கசப்பு என்ன பண்ணும், சுபாவ அன்பே இல்லாம மாத்திரணும். நம்ம காயப்படுத்துற மேல இருக்கிற மரியாதை போயிடும், பாசமே காட்ட மாட்டாங்க, வெறுத்து போய் விடுவார்கள், வாழ்க்கையை வெறுத்து போய்விடும். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் சூசைடுக்கு போறாங்க, ஏன் தற்கொலைக்கு போறாங்க? வாழ பிடிக்கல, எனக்கு இருக்க பிடிக்கல, இந்த உலகம் வேண்டாம். நேரத்தை கையாள். கடைசி ஸ்லைடு வாங்க. 3 பேரை பற்றி சொல்ல போறேன். ஒன்னு ஸ்தேவான், முன்னாடி ஸ்டீஃபன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60. 59-60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். சாவ போறாரு ஸ்டீஃபன். நல்லா கவனிங்க, தூங்கிடாதீங்க, தயவு செய்து கவனிங்க. ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். எப்ப கல்லெறிகிறாங்க? அவனோட சத்துரு, அவன் உயிர் போகும்போது அவனை கல்ல எடுத்து அடிக்கிறாங்க. உங்களை உயிர் போகிற நிலையில நீங்க என்ன செய்வீர்கள்? என்ன ஸ்டீஃபன் செய்தாருன்னு பாருங்க. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, ஸ்தேவான் மன்னிக்கிறார். உயிர் போகிற நிலையில அவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுத்தினவங்கள, ஆண்டவரே இவர்களை மன்னியும் சுவாமி, இவர்களை மன்னியும் சுவாமி, இவர்களை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க, ஆனா இவங்களை நான் மன்னிக்கிறேன், இவங்களை மன்னிக்கிற ஆண்டவரே. அடுத்த ஒருவர் பாருங்க, யோசேப்பு. வாசிக்கலாம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50-20. நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க, ஒண்ணுமில்லாம அவனுக்கு அடிமையா விட்டாங்க. அவனுடைய லட்சியம், அவனுடைய நோக்கம் எல்லாமே போச்சு. ஆனா கடைசியில் அவன் ஆண்டவர் அவனை உயர்த்துறார். அப்ப சொல்றான், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். பாருங்க, யோசேப்பு மன்னித்தார். தன் உங்களுடைய கூட பிறந்தவங்களை இன்னும் மன்னிக்காம இருக்கிறீங்களா? உங்க கணவன் மனைவியை மன்னிக்காம இருக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மாவை மன்னிக்காம இருக்கிறீங்களா? யோசேப்பு வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு முடிஞ்ச உடனே எல்லாரையும் போய் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணணும். எல்லாம் என்ன பாக்குறீங்க? அது எப்படி முடியும்? அடுத்தது இயேசு மன்னித்தார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே
இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னார். இயேசுவானவர் மன்னிப்பை ஏன் சொல்லி கொடுத்தார்? ஏன் சிலுவையில செஞ்சாரு? உனக்கும் எனக்கும் ஒரு சாட்சியாக நீயும் அவரை போல எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். நீ மன்னிக்காம இருக்கும் வரையில கசப்பு உன்னை அழித்து விடும். இயேசு மன்னித்தது போல நீங்களும் மன்னிப்பீங்களா? உங்க அப்பாட்ட போய் சொல்லுவீங்க, அப்பா எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்பா, என்ன மன்னிப்பா. பிள்ளைகள் போய் அவங்க அம்மாட்ட சொல்லுங்க. பெற்றோர் உங்க பிள்ளைகள், தம்பி நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்டா, என்ன ஒரே ஒரு முறை மன்னிச்சிடலாம். உனக்கு நிறைய நான் துரோகம் பண்ணிட்டேன்டா சாமி, என்ன மன்னிச்சுடா, என்னை ஏத்துக்கோடா அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்க கணவரை மன்னிப்பீங்களா? எவ்வளவு நீங்க எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டீங்க, பரவாயில்லைங்க, ஆனா நான் உங்களை மன்னிக்கிறேன்னு உங்க கணவனை பார்த்து சொல்லுவீங்களா? எவ்வளவு என்ன அடிச்சிட்டீங்க, என் வாழ்க்கையை எவ்வளவு துன்பப்படுத்திட்டீங்க, என்ன ஒரே ஒரு மன்னிச்சிருங்க, நான் உங்களை மன்னிக்கிறேங்க அப்படின்னு சொல்வீங்களா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். திருச்சபை மக்களே, மனசு கசப்போட நம்ம இங்க வந்தோம்னா நம்மளுடைய ஆராதனை, நம்ம வசனம் கேட்கறது எல்லாம் வீண். ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாசிங்க தம்பி. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. இயேசு உங்களை மன்னிச்சாரா இல்லையா? அப்ப நீங்க ஏன் இன்னும் மத்தவங்களை மன்னிக்காம இருக்கிறீங்க? ஏன் இன்னும் ஏத்துக்காம இருக்கிறீங்க? உங்க காதுல இன்னும் என்னுடைய ஒளி போகவில்லையா? ஏன் இரும்பு அப்படியே கல்லு மாதிரி உங்க இருதயம் இருக்கு? போய் கேளுங்க, என்னை மன்னிச்சிருமா, எவ்வளவோ கஷ்டப்படுது, என்னை மன்னிச்சிருமா. கடைசி நீங்க என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போறீங்க? வசனத்தை கேட்டீங்க, என்ன செய்ய போறீங்க? திருச்சபை மக்களே, உங்களுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பா இருக்கலாம். உங்களோட இருக்கிறவர்களை போய் மன்னிங்க, கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. என்னை மன்னிச்சிருமா, மகளை என்னை மன்னிச்சிரு. மனைவி கணவன் மனைவி எடுத்தும், பெற்றோர் பிள்ளைகள் எடுத்தும், பிள்ளைகள் பெற்றோர் எடுத்தும் போய் கேளுங்க, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இயேசு என்னை மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தை ஏன் கை கொள்ளாமல் இருக்கிறோம்? கசப்பு வச்சுட்டு எவ்வளவு நாள் போக போறீங்க? நரகத்தின் வாசலுக்கு இல்ல நிக்கிறீங்க. கசப்பை எடுக்கும் வரையிலே நீங்க நரகத்துக்குள்ள போறது அது நிச்சயம். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அடுத்த ஸ்லைட் போடுவா. மன்னிக்க போகிறீர்களா? அது இன்றே செய்வீர்கள். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.